ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, செல்லம் நீ ஊன்னு சொல்லு செல்லம், நான் ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீமை வாங்கி அடுப்பில் சூடு பண்ணி உனக்கு கொண்டு வந்து. ரீசெண்டாக அந்த நீயா நானா இல்லை, ரீசெண்டாக அந்த ஒரு எபிசோடு நடந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ஐஸ்கிரீமை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றத பற்றி பேசியிருந்துச்சு. இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சி. இன்ஸ்டாகிராமு மற்றபடி எல்லா சோஷியல் மீடியா ஆப்லைன் போயிட்டுருந்துச்சி, நல்லா வலைதளங்கள்லாம் வைரலாக போயிட்டுருந்துச்சி. ஆனால் அந்த பிகைன் உட்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீயா நானா எபிசோடில் அந்த ஐஸ்கிரீமை பற்றி சூடு பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு பேசினேன் அந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு மீடியா அப்படின்ற ஏங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதாங்க. வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ ஒரு விஷயங்களை, எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ண எவ்வளோ ஒரு அறிஞர்கள் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அவங்கள வந்துட்டு ஒரு இன்டர்வியூவோ ஒரு எந்த வித இதுவும் எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு எபிசோடு நீயா நானா நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து ஐஸ்கிரீமை பற்றி சூடு பண்ணி பேசுகிறது, சாப்பிட்டு நான் வந்துட்டு நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது ஒரு சில்லித்தனமாக, அது ஒரு மாதிரியா, அது ஒரு கண்டென்ட்டு, அவ்வளோதான். ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு என்ன தெரியுது, அப்படி என்னடா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது தான் தெரியல. ஆனால் பார்த்துங்க, இதுதான் மீடியா. அப்படி தான் இந்த காலேஜிலலாம் பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டா பிரபலங்களை கூப்பிட்டு செலிப்ரிட்டியாக கூப்பிட்றது, செலிப்ரிட்டி மாதிரி கூப்பிட்றது. அதாவது செலிப்ரிட்டியே கூப்பிட மாட்டாங்க ஆக்சுவலாக. இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கவனை கூப்பிட்டு அவனை செலிப்ரிட்டி ஆக்கி அந்த காலேஜுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறது. ஏன்னா அப்போ தான் அந்த காலேஜ் வந்து ரீச் ஆகுமா, பேர் வந்துட்டு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து சில்லித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுறவங்கெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து என்னடா பண்ண போகிறீங்க? நாட்டில் எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க, நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க. அவங்கள எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து உங்கள் சேனலில் போட்டால் அப்படி என்ன இருக்கணும்? ஆனால் இதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான், ஒரு ஃபாலோவர்ஸ் நிறையா வச்சுருந்துட்டா போதும், இல்லாட்டி ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயத்த பேசி அவங்க வைரல் ஆகிட்டால் போதும், உடனே அதை போய் இன்டர்வியூ எடுத்து அவங்கள போய் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கே ஒரு சில்லித்தனமா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியல. இன்றைக்கி வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டென்ட், அது வியூஸ் போணுச்சுன்னா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வரும், வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு வரும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சேனல் அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல கண்டென்ட்டு, நல்ல விஷயங்களை வந்துட்டு எடுத்து உரைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சாதாரணமானவங்களோ இல்லை எந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்துட்டு கௌரவம் பண்ணி அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் எடுத்து ஒரு சேனலில் அப்லோடு பண்ணுறீங்க. அது சில்லி விஷயமாக ஒரு சாதாரண ஒரு விஷயத்த இப்படி ஒரு சேனலில் இப்படி ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் எடுத்து போடுறது அப்படின்றது எனக்கு வந்துட்டு என்ன, இவங்க வந்து எல்லாத்தையுமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த பேசுது, உடனே ஃபேமஸ் ஆகிடுச்சின்னா உடனே அதை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து, இதெல்லாம் என்னடா இதெல்லாம் கண்டென்ட்? உங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் தான் முக்கியம், லைக் வரணும், அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வரும், அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம் கண்டென்ட்டு. இதுதான் உங்களுக்கு கண்டென்ட். மற்றபடி நல்ல விஷயங்களை பண்ணுறவன் எவ்வளவோ இருக்கான், அவனை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ, ஒரு அவங்கள கூப்பிட்டு ஒரு பேச வைக்கிறது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஏதாவது கிறுக்குத்தனமாக பேசி ஏதாவது பண்ணி போட்டிருந்தா உடனே அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அது சேனலில் போட்டு லைக் வாங்கி அமௌண்ட்டு பார்க்குறது. அதான் தெரியும். இதுக்கு இவ்வளோ பெரிய சேனல், இவ்வளோ பெரிய பிரபலங்கள், அதுக்கு யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு அவார்டு வேறு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்ருக்காங்க. இதுதான் வந்துட்டு பிகைன் உட்ஸோட நிறையா பேர் இப்படி தான். பிகைன் உட்ஸோட அவார்டு கிடைக்காம அவன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்கள கவரேஜ் ஒரு கண்டென்ட்டோ மேக் பண்ணி போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை சூடு பண்ணி சாப்பிட்றேன், எனக்கு அது பிடிக்கும், அப்படிப்பட்டு ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசி போட்ட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு அது என்னடா இருக்குது இவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்டால், ஒரு வியூஸ் போனால் போதும், ஒரு லைக் போனால் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வியூஸு, ஒரு லைக்கு, ஒரு கமெண்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு, அவ்வளோதான் அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம். அது இருந்துச்சுன்னா போதும், யாராக இருந்தால் என்ன, நம்மளுக்கு என்ன இன்டர்வியூ முக்கியம், அதில் வரக்கூடிய வியூஸ் முக்கியம், அதான் அவங்களுக்கு. மற்றபடி அவங்க சினிமா ப்ராப்ளமாக இருந்தான்னு, இல்லை யாரோ ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளமாக இருந்தான்னு, யாராக இருந்தான்னு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். மற்ற